ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 221. இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்த சமாரியர் பாகம் 1. நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 51 முதல் 54 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசுவுக்கு முன்னால் சமாரியாவின் திர்சாவுக்கு சீடர்கள் சென்றிருந்தனர். இயேசுவும் அந்த ஊரை நெருங்கி சென்றார். அப்போஸ்தலர்கள் 8 பேர் நிலை குறைந்தவர்களாக வந்துவிடுங்கள், நாம் நாட்டுப்புறத்திற்கு திரும்பி செல்வோம், பட்டணத்திற்குள் நுழைவது சாத்தியம் இல்லை. அவர்கள் கிட்டத்தட்ட எங்களை கல்லால் எறிந்தார்கள் என்று பரபரப்பானார்கள். என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ள இயேசுவும் யூதா ததேயுவும் செபதேயுவின் 2 புதல்வர்களும் முயன்றார்கள். சீமோனின் யூதாசிற்கு என்ன ஆயிற்று, எலிசாவுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். பேதுரு அதற்கு பதில் சொல்லாமல், அந்த புதர்களுக்கு பின்னால் நாம் அமர்ந்தால் யாரும் நம்மை பார்க்க மாட்டார்கள், இருட்டும் போது இங்கிருந்து போய்விடுவோம் என்றார். யூதா ததேயு பேதுருவை பார்த்து, எங்கே நம்மோடு பெண்கள் இருக்கிறார்கள் என்றார். பேதுரு யூதா ததேயுவை பார்த்து, எங்கேயாவது சென்று விடுவோம், எது எப்படி இருந்தாலும் புல்வெளிகளில் சமீபத்தில் வெட்டப்பட்ட வைக்கோல் நிறைந்திருக்கிறது, அது ஒரு படுக்கை போல உதவும். பெண்களுக்காக நம்முடைய மேற்போர்வைகளை கொண்டு கூடாரங்களை உருவாக்குவோம், காவலுக்கு இருப்போம் என்றார். பர்த்தலோமை இயேசுவை பார்த்து, ஆம், மற்றவர்கள் பார்க்காமல் இருந்து கொள்வதும் அதன் பிறகு விடியற் காலையில் யோர்தானை நோக்கி இறங்கி செல்வதும் போதுமானது. சமாரியா வழியாக செல்லும் சாலையில் போக விருப்பம் இல்லை என்று நீர் சொன்னது சரிதான். குருவே, நம்மை போன்ற ஏழை மக்களுக்கு சமாரியர்களை விட வழிப்பறி திருடர்கள் மேலானவர்கள் என்றார். யூதா ததேயு பர்த்தலோமையை பார்த்து, என்ன நடந்தது, ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள். யூதாஸ் ஏதாவது என்று சொன்னதும் தோமையார் யூதா ததேயுவை பார்த்து, யூதாஸ் நிச்சயமாக நன்றாக அடிபட்டிருப்பார், எலிசாவை நினைத்தால் பாவமாக இருக்கிறது என்றார். யூதா ததேயு தோமாவை பார்த்து, நீ யூதாஸை கண்டாயா என்று கேட்டார். தோமையார் யூதா ததேயுவை பார்த்து, காணவில்லை, ஆனால் நடந்ததை யூகிப்பது எளிது. இயேசுவை பார்த்து, தாம் உமது அப்போஸ்தலர் என்று அவர் சொல்லியிருந்தால் நிச்சயமாக நல்ல அடி வாங்கியிருப்பார். குருவே, அவர்கள் உம்மை விரும்பவில்லை என்றார். பர்த்தலோமை இயேசுவை பார்த்து, ஆம், அவர்கள் எல்லோரும் உமக்கு எதிராக கலகம் செய்தார்கள் என்றார். பேதுரு இயேசுவை பார்த்து, அவர்கள் உண்மையான சமாரியர்கள் என்றார். அவர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் பேசினார்கள். இயேசு அவர்களை பார்த்து, ஒரு நேரத்தில் ஒருவன் மட்டும் பேசட்டும். தீவிர சீமோன், நீ சொல், ஏனெனில் நீதான் அனைவரிலும் அமைதியானவன் என்றார். தீவிர சீமோன் இயேசுவை பார்த்து, நாங்கள் பட்டணத்திற்குள் நுழைந்தோம், நாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளும் வரை யாரும் எங்களை தொந்தரவு செய்யவில்லை. ஒரு இளம் மனிதனும் ஒரு வயதான பெண்ணும் இங்கு வந்து கலிலேய போதகரையும் அவரது தோழர்களையும் தேடினார்களா என்று நாங்கள் கேட்டபோது அவர்கள் கோபமாகி விட்டார்கள். என்ன நடந்தது என்றே எங்களுக்கு புரியவில்லை. 3 நாட்களுக்கு முன்பு உம்மிடம் அவ்வளவு மரியாதையோடு நடந்து கொண்டவர்கள் இப்போது விரியன் பாம்புகளைப் போல் இருக்கிறார்கள் என்றார். யூதா ததேயு தீவிர சீமோனை பார்த்து, இது யூதேயர்களின் வேலை என்றார். தீவிர சீமோன் இயேசுவை பார்த்து,
நான் அப்படி நினைக்கவில்லை. எங்களை கடிந்து கொண்ட போதும் மிரட்டிய போதும் அவர்கள் சொன்னதை வைத்து பார்க்கும் போது நான் அப்படி நினைக்கவில்லை. இயேசு அவர்களுடைய பாதுகாப்பு வேண்டாம் என்று மறுத்ததுதான் கடும் கோபத்திற்கு காரணமாய் இருக்கிறது என்பதில் நாங்கள் உறுதியாய் இருக்கிறோம். நீங்களும் உங்கள் குருவும் போங்கள், போய்விடுங்கள். அவர் மோரியா மலை மீது போய் வழிபட விரும்புகிறார். நல்லது, அவர் போகட்டும். அவரும் அவரை பின் செல்பவர்களும் மடியட்டும். எங்களை நண்பர்கள் என்று எண்ணாமல் வேலைக்காரர்கள் என்று நினைப்பவர்களுக்கு எங்கள் மத்தியில் இடம் இல்லை. பதிலுக்கு எங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இல்லாத வரைக்கும் மேற்கொண்டு எந்த தொந்தரவையும் நாங்கள் விரும்பவில்லை. அந்த கலிலேயனுக்கு அப்பம் அல்ல, கற்கள் தான் கிடைக்கும். எங்கள் வீடுகள் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக எங்கள் நாய்கள் தான் அவனை தாக்கும் என்று அவர்கள் கத்திக் கொண்டிருந்தார்கள். யூதாசுக்கு என்ன நடந்தது என்பதையாவது சொல்லும்படி நாங்கள் வற்புறுத்தி கேட்டபோது அவர்கள் எங்களை அடிக்க கற்களை எடுத்தார்கள். உண்மையில் அவர்கள் தங்கள் நாய்களை எங்கள் மேல் ஏவி விட்டார்கள். நாம் எல்லா நுழைவாயில்களிலும் தங்கி இருந்து கொள்வோம். அவன் வந்தால் நாம் பழிக்கு பழி வாங்குவோம் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். நாங்கள் அங்கிருந்து ஓடி போனோம். ஒரு பெண் எங்களை தன் சமையலறை தோட்டத்திற்குள் தள்ளி அதன் பின் காய்கறி தோட்டங்களின் வழியாக செல்லும் ஒரு பாதையில் மறைத்து வைத்தாள். அதன் பின் யூதாசை பற்றி செய்தி அறிந்து வந்து சொல்வதாக அவள் எங்களுக்கு வாக்களித்தாள். அவள் மறைத்து வைத்த இடத்தில் எங்களை காணவில்லை என்றால் இங்கே வருவதாக அவள் சொன்னாள் என்றார். சிலர் இயேசுவை லேசாக கண்டித்தார்கள். நீர் சிக்கேமில் மிகவும் தெளிவாக பேசினீர், அதன் பின் சென்று விட்டீர். இந்த கடைசி 3 நாட்களில் தங்களை திருப்திப்படுத்தாத ஒருவருக்காக தங்களையே ஏமாற்றிக் கொள்வதிலும் தங்களுக்கு சேதம் வருவித்துக் கொள்வதிலும் எந்த அர்த்தமும் இல்லை என்ற முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் உம்மை வெளியே துரத்தி விட்டார்கள் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உண்மையை பேசியதற்கும் என் கடமையை செய்ததற்கும் நான் வருந்த மாட்டேன். அவர்கள் தற்போது புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். சீக்கிரத்தில் என் நீதியை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நான் நீதி இல்லாமல் இருந்திருந்தாலோ அல்லது அது அவர்கள் மட்டில் எனக்குள்ள அன்பை விட பெரிதாய் இருந்திருந்தாலோ என்னை ஆராதிப்பதை விட அப்போது அதிகமாக ஆராதிப்பார்கள் என்றார். அந்திரேயா திடீரென அதோ அதோ அந்த பெண் சாலையில் இருக்கிறாள் என்றார். அந்த பெண் அவர்கள் அருகில் வந்து, இதோ நான் வந்து விட்டேன். அதிக நேரம் உங்களை காக்க வைத்ததற்காக என்னை மன்னியுங்கள். யாரும் என்னை பின்தொடர்வதை நான் விரும்பவில்லை. நான் என் தாய் வீட்டுக்கு செல்வதாக சொல்லிவிட்டு வந்தேன். உங்களுக்கு கொஞ்சம் உணவும் கொண்டு வந்தேன். போதகர், உங்களில் யார் போதகர்? நான் அவரை வணங்க விரும்புகிறேன் என்றாள். அந்திரேயா இயேசுவை சுட்டி காட்டி, அவர்தான் எங்கள் குரு என்றார். அந்த பெண் தன் கூடையை கீழே வைத்துவிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து, என் சக ஊர்க்காரர்களின் பாவங்களை மன்னித்து விடும். யாரும் அவர்களை தூண்டிவிடாமல் இருந்திருந்தால், ஆனால் உம்முடைய மறுப்பை அநேகர் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டார்கள் என்றாள். இயேசு அவளை பார்த்து, என்னிடம் வன்மம் இல்லை. பெண்ணே, எழுந்து நின்று பேசு. என் அப்போஸ்தலனை பற்றியும் அவனோடு இருந்த பெண்ணை பற்றியும் உன்னிடம் ஏதாவது செய்தி இருக்கிறதா என்று கேட்டார். அவள் இயேசுவை பார்த்து, ஆம், இருக்கிறது. நாய்களை போல் விரட்டப்பட்டு அவர்கள் பட்டணத்திற்கு வெளியே மறுபக்கத்தில்
இரவு நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உம்மை தேடிக்கொண்டு ஏனோனை நோக்கி போக விரும்பினார்கள். அவர்களுடைய தோழர்கள் இங்கே இருப்பதை அறிந்து இங்கே வர விரும்பினார்கள். அப்படி செய்ய வேண்டாம் என்றும், நான் உங்களை அவர்களிடம் அழைத்து செல்வேன் என்றும் சத்தமின்றி காத்திருக்கும்படியும் நான் அவர்களிடம் சொன்னேன். நேரம் இருட்டியவுடன் நான் சொன்னபடியே செய்வேன். நல்ல வேளையாக என் கணவர் வெளியே சென்றிருக்கிறார். ஆகவே வீட்டை விட்டு சுதந்திரமாக புறப்பட்டு வர என்னால் முடிந்தது. நான் சமவெளியில் கட்டி கொடுத்திருக்கிற மெரோத் என்னும் என் சகோதரி ஒருத்தியின் வீட்டுக்கு உங்களை அழைத்து செல்வேன். நீங்கள் யார் என்று சொல்லாமல் அங்கே உறங்கலாம். இது எப்போதுமே புத்திசாலித்தனமானது. மெரோத்தின் காரணமாக அல்ல, மாறாக அவளோடு இருக்கிற மனிதர்கள் காரணமாக. நீங்கள் யார் என்று சொல்ல வேண்டாம். அவர்கள் சமாரியர்கள், தெக்கா போலிசை சேர்ந்தவர்கள், இங்கே குடியேறி இருக்கிறார்கள் என்றாள். இயேசு அவளை பார்த்து, கடவுள் உனக்கு கைமாறு அளிப்பாராக. அந்த 2 சீடர்களுக்கும் காயம் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்டார். அவள் இயேசுவை பார்த்து, அந்த மனிதன் கொஞ்சம் காயப்பட்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு காயம் ஏதும் இல்லை. அந்த பெண் துணிச்சலானவர்கள். ஊர்க்காரர்கள் அவர்களை அடிக்க கற்களை எடுக்க தொடங்கிய போது அந்த பெண் தன் சொந்த உடலால் தன் மகனை மறைத்து பாதுகாப்பதை போல அவரை பாதுகாத்தார்கள் என்பதால் உன்னத கடவுள் நிச்சயமாக அவர்களை பாதுகாத்தார். ஓ, என்ன ஒரு பலம் உள்ள பெண்! அந்த பெண் அவர்களிடம், உங்களை எந்த விதத்திலும் நோகச் செய்யாத ஒரு மனிதனை நீங்கள் நடத்தும் விதம் இதுதானா? அவரை பாதுகாப்பவளும் ஒரு தாயுமாக இருக்கிற என்னை நீங்கள் மதிக்க மாட்டீர்களா? ஒரு தாய்க்கு நீங்கள் மரியாதை தரவில்லை என்பதால் உங்களுக்கு தாய்மாரே இல்லையா? நீங்கள் ஓநாய்களுக்கு பிறந்தவர்களா அல்லது சேராலும் சாண உரத்தாலும் ஆக்கப்பட்டவர்களா என்று கத்தினார்கள். அந்த மனிதனை பாதுகாக்கும்படி தன் மேற்போர்வையை விரித்து பிடித்தபடி தங்களை தாக்குவோரை உற்று நோக்கினார்கள். அதே நேரத்தில் அவரை தள்ளிக்கொண்டு பட்டணத்தை விட்டு வெளியே வரவும் செய்தார்கள். இப்போதும் கூட அந்த பெண் அவரிடம், ஓ என் யூதாஸ், குருவுக்காக நீர் சிந்திய ரத்தம் உம் இருதயத்திற்கு மருந்தாக இருக்கும்படி மகா உன்னதர் உமக்கு அருள்வாராக என்று சொல்லி அவரை தேற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது சின்ன காயம்தான். ஒருவேளை அந்த மனிதன் பட்ட காயத்தை விட அவருடைய பயமே பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இப்போது கொஞ்சம் உணவு அருந்துங்கள். இங்கே பெண்களுக்கு கொஞ்சம் புது பாலும் ரொட்டியும் பால் கட்டியும் பழங்களும் இருக்கின்றன. மாமிசம் எதுவும் என்னால் சமைக்க முடியவில்லை. அப்படி சமைத்திருந்தால் நான் வர மிகவும் தாமதம் ஆகியிருக்கும். இங்கே ஆண்களுக்கு கொஞ்சம் திராட்சை ரசம் இருக்கிறது. நேரம் இருட்டிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கொஞ்சம் உணவருந்துங்கள். அதன்பின் பாதுகாப்பான சாலைகள் வழியாக நாம் அந்த 2 சீடர்களிடமும் அதன்பின் மெரோத்தின் வீட்டுக்கும் செல்வோம் என்றாள். இயேசு அவளை பார்த்து, கடவுள் உனக்கு மீண்டும் கைமாறு அளிப்பாராக. இயேசு உணவை ஒப்பு கொடுத்து அதை பங்கிட்டு அதில் கொஞ்சத்தை அங்கு இல்லாத 2 சீடர்களுக்கும் ஒதுக்கி வைத்தார். அந்த பெண் இயேசுவை பார்த்து, வேண்டாம், நான் அவர்களுக்கு உணவளித்து விட்டேன். அவர்களுக்கு கொஞ்சம் முட்டைகளும் ரொட்டியும் கொண்டு சென்றேன். அவற்றை என் உடைகளுக்கு அடியில் மறைத்து எடுத்துச் சென்றேன். மேலும் கொஞ்சம் திராட்சை ரசமும் காயங்களுக்கு எண்ணெயும் கொண்டு சென்றேன். இது உங்களுக்காக. இப்போது உணவருந்துங்கள். நான் சாலையை பார்த்துக் கொள்கிறேன் என்றாள்.
எல்லோரும் உணவருந்தினார்கள். ஆனால் ஆண்களுக்கு கோபம் கடுமையாக இருந்தது. பெண்கள் மன சோர்வினால் அமைதியற்று இருந்தார்கள். மரிய மதலேனின் கண்கள் கோபத்தில் மின்னியது. தம்மிடம் வன்மம் எதுவும் இல்லை என்று இயேசு சொல்லிவிட்டதால் அவள் வன்மையான வார்த்தைகள் எதுவும் பேசவோ செயல்படவோ இல்லை. தன்னுடைய ரொட்டி துண்டை கையால் அடிப்பதன் மூலம் தன் கோபத்திற்கு வடிகால் தேடினாள். தீவிர சீமோன் புன்னகைத்தபடி, நல்ல வேளையாக திர்சாவை சேர்ந்தவர்கள் உன் கைகளில் சிக்காமல் போய்விட்டார்கள். சங்கிலி இடப்பட்ட ஒரு காட்டு விலங்கை போல தோன்றுகிறாய் மேரி என்றார். மரிய மதலேன் தீவிர சீமோனை பார்த்து, நான் காட்டு விலங்குதான், நீர் சொல்வது சரிதான். கடவுளின் கண்களில் அவர்களுக்கு தகுதியானபடி நான் அங்கே போகாமல் என்னையே இப்படி கட்டுப்படுத்திக் கொள்வது இதுவரை என் பாவத்தை பரிகரிக்க நான் செய்துள்ள காரியங்களை விடவும் அதிக மதிப்பு உள்ளவையாக இருக்கிறது என்றாள். இயேசு மரிய மதலேனை பார்த்து, நல்லவளாயிரு மேரி, அவர்களுடைய பாவங்களை விட அதிக கனமானவையான உன் பாவங்களை கடவுள் உனக்கு மன்னித்திருக்கிறார் என்றார். மரிய மதலேன் இயேசுவை பார்த்து, உண்மைதான், மற்றவர்களுடைய தூண்டுதலின் காரணமாக அவர்கள் உம்மை ஒரு முறைதான் நோகச் செய்திருக்கிறார்கள். என் கடவுளே, நான் பல தடவைகள் என் சொந்த சித்தத்தினால் சகிப்புத்தன்மை அற்றவளாகவும் அகங்காரம் உள்ளவளாகவும் நான் இருக்கக்கூடாது என்று சொல்லி கண்ணீர் விட்டாள். மார்த்தா அவளிடம் தனிந்த குரலில், கடவுள் உன்னை மன்னித்து விட்டார், இனியும் மனம் சோர்ந்து போகாதே என்றாள். மரிய மதலேன் இயேசுவை பார்த்து, இது மனசோர்வு அல்ல, இது நன்றி அறிதல், இது உணர்ச்சி வசப்படுதல். மேலும் நான் எவ்வளவோ மிகுதியாக பெற்றுக்கொண்ட அந்த இரக்கம் இன்னும் என்னிடம் மிக குறைவாய் இருக்கிறது என்பதை இது உறுதிப்படுத்தவும் செய்கிறது. என்னை மன்னியும் ரபோமி என்றாள். இயேசு மரிய மதலேனை பார்த்து, தாழ்ச்சியான இருதயம் உள்ள மனிதர்களுக்கு மன்னிப்பு ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை மேரி என்றார். அந்த பெண் அவர்களை பார்த்து, நாம் செல்வோம், இங்கே இந்த வயல்களில் நம்மை யாரும் காண மாட்டார்கள், பயம் இல்லாமல் வாருங்கள், நான் உங்களை காட்டிக் கொடுக்க மாட்டேன். நான் பழிக்கு பழி வாங்குவதற்காக இதை செய்யவில்லை, என்மேல் இரக்கமாய் இருக்கும்படி மட்டுமே நான் பரலோகத்திடம் கேட்கிறேன். ஏனென்றால் நம் எல்லோருக்குமே இரக்கம் தேவைப்படுகிறது என்றாள். அவர்கள் எழுந்து அவளுக்கு பின்னால் புறப்பட்டு சென்றார்கள். திர்சாவை சுற்றி கொண்டு சென்றார்கள். ஆனாலும் சாலைகளின் நுழை வாயில்களில் தீ வளர்த்து அவற்றை சுற்றி மனிதர்கள் இருப்பதை கண்டு அவர்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் மத்தேயு. பிலிப்பு அவர்களை சபிக்கப்பட்டவர்கள் என்று முணுமுணுத்தார். செபதேயுவின் மக்கள் இயேசுவை பார்த்து, குருவே, நீர் அவர்களை தண்டிக்க விரும்ப மாட்டீர் என்றாலும் நாங்களாவது அதை செய்யலாமா? பரலோக நெருப்பு இந்த பாவிகளின் மீது இறங்கி வந்து அவர்களை விழுங்கும்படி நாங்கள் செய்யலாமா? விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிற எதையும் எங்களால் செய்ய முடியும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் என்றார். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 221 இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்த சமாரியர் பாகம் 1 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.